ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அழகான என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கையை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் டே ஒரு 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல மழை பெஞ்சு அதுக்கப்புறமா வாசலை பார்க்குறப்போ அவ்வளோ இதுவாக இருந்தது. ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு சிம்பிளாக ஒரு குழம்பு தான் போட்டுட்டு வந்திருந்தேன். ஃப்ரிட்ஜில் நேற்று சந்தைக்கு போய் வந்திருந்த கீரை இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ அதை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு 2 கத்தை இருந்தது. சரி, ஒரு கத்தை புளிக்கீரை மாதிரி கடைஞ்சிட்டு ஒரு கத்தை பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, நாளைக்காக பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு இதை ஆஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காலையில் டைமில் இந்த கீரை ஆயுதே பெரும் வேலையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன். பாலுமே அடுப்பில் போட்டுட்டு இருந்தேன் டீக்காக. அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் இருந்தது, அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். டீயும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சரி, டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வெடிக்கட்டி நான், அத்தை, குட்டி பொண்ணு 3 பேரும் சேர்ந்து வெளியே தான் உக்காஞ்சி குடிச்சிருந்தோம். காலையில் அதுவும் மழை பெஞ்சதுக்கு இந்த காலையில் வெளியே ஒரு சின்ன இரும்பு கட்டில் இருக்குது, அது மேலே உக்காஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது. சூரியன் அந்த அளவுக்கு வரலை. ஒரு மாதிரி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருந்ததுன்றதுனால அந்த அளவுக்கு வெயில் தெரியல காலையில். அதுக்கப்புறம் இந்த கீரை ஆஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒலை போட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு மொத்த கீரை ஆஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கத்தியில் இந்த அளவுக்கு வேஸ்டேஜ் வருது, இந்த அளவுக்கு கீரை வருது. நான் வெறும் கீரை மட்டும்தான் கிள்ளுவேன். அத்தை சொல்லியிருந்தாங்க அந்த காம்பில் தான் சத்து ஜாஸ்தி, அதனால் காம்புமே கிள்ளி போட்டுக்கோ, ரொம்ப முத்தின காம்பாக இருந்தால் வேணாம், இலசியாக இருக்கிறதுனால கிள்ளி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு காம்பெல்லாமும் கிள்ளி போட்டுட்டு சிம்பிளாக எனக்கு பருப்பு போட்டு கடையிறதை விட இந்த புளி தொக்கு மாதிரி கடையிறது தான் ரொம்பவுமே பிடிக்கும். நான் சிம்பிளாக தான் செய்வேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கீரையை நல்லா 2-3 டைம் அழைக்கணும். ஏன்னா இது மண்ணில் இருக்கிறதுனால மண் வந்துடும், அது சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அப்படின்றதுனால ஒரு 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டுட்டு நான் மூடி போடாமல் தான் வதக்குவேன். நான் மூடி போட்டால் ஒரு மாதிரி சிறு கசப்புத்தன்மை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கீரையெல்லாம் மூடி போடாமல் வேக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கீரையை அலசி போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி போட்டு கடைசியாக சட்டியில் தான் கடைவோம். நாங்கள் எப்போவுமே சட்டியில் உப்பு போட்டு கொஞ்சமாக கடைஞ்சி எடுத்தோம்னா கடையிறப்போ தான் கீரைக்கு கொஞ்சமாக சட்டியில் உப்பு போட்டு கடைவோம். ஏன்னா கீரை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ குண்டா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு அது வெந்து வந்ததும் சுருங்கி போயிடும். எல்லா கீரையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் அந்த மாதிரி சுருங்காது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அத்தை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு நாள் பொன்னாங்கண்ணி கீரையுமே வச்சுருந்தோம், கீரை இது சுருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தி கீரை எடுத்துருந்தோம். ஆனால் அது அளவு அப்படியே தான் இருந்தது, கொஞ்சம் லைட்டாக தான் சுருங்கியிருந்தது. அதே இந்த முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் சீக்கிரம் அப்படியே சுருங்கி வந்துடும். என் காலையிலே கீரை குழம்பு சாதம் வடித்து வச்சாச்சு. இன்றைக்கி டே ரொம்பவுமே சிம்பிளாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்து மழைக்கு அதுக்கும் வீட்டை சுற்றி பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, நேரில் பார்த்தா தான் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு அதோடவே இந்த கீரையெல்லாம் கடைஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு கடைஞ்சி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி சின்ன சின்ன கொஞ்சோண்டு விதைலாம் போட்டு வச்சுருந்தோம். சரி, அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விதை போட்டு ஒரு 1.5 வாரம் ஆகிட்டு இருந்தது. போன புதன்கிழமை போட்டது, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையும் இது வீடியோ எடுத்து 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணவே முடியுது. ஏன்னா இந்த ஆடி மாதம் பிறந்துட்டாலே போதும், நிறைய ஃபங்க்ஷன் ஊற்றுறது, அம்மாவுக்கு பொங்கல் வைக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதத்துல தான் காது குத்துலலாம் வச்சுருப்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது பார்க்குறதுனால கொஞ்சம் வேலையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பொங்கல் வைக்கணும். நான் சிம்பிளாக தான் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பொங்கல் வைப்போம். மாதம் பிறந்து 2வது செவ்வாய்க்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வருஷத்தில் ஒரு டைம் இந்த ஆடி மாதத்துலாவது டைம் கிடச்சிதுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடுங்க.
எந்த தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வம் குலதெய்வம் தான் நம்மளை காக்கிறது. அதனால் அவங்களுக்கு போய் ஒரு சின்னதாக ஒரு படையலை வச்சுட்டு வந்துடுங்க. பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுங்க. நாங்கள் இந்த வர செவ்வாய்க்கிழமை போகலாம் அப்படின்னு இருக்கோம். எங்களது பங்காளிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த பொங்கல் வைப்பாங்களே. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு நானும் குட்டி பொண்ணு சாப்பிட்டுட்டு அந்த கீரை நான் அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் அவரைக்காய் விதையும் கொஞ்சம் கத்திரிக்காய் விதையுமே போட்டிருந்தேன். கத்திரிக்காய் விதை சுத்தமாக முளைக்கல. 230 ரூபாவோ நான் கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. விதை சரியாக வரல. ஆனால் அந்த அகத்திக்கீரை, அவரைக்காய், காராமணி இதெல்லாம் மட்டும் ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சி வந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்றதுனால இதுக்கு வேலியெல்லாம் சின்னதாக கம்பி கட்டில் அந்த கொம்புங்கள்லாம் வச்சு நம்ம ஆட்டுக்கு வெட்டிட்டு வருவோம்ல, அந்த தழையிலேருந்து அந்த தழையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொம்பு இருக்கும். அந்த கொம்பு ஊனி வச்சோம்னா நாயெல்லாம் வராது. ஆடுங்களே கூட ஒரு சில டைமில் மேய்ஞ்சிடும் அப்படின்றதுனால அதெல்லாம் போட்டு முள்ளெல்லாம் போட்டு ஓரளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அது ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டதுக்கப்புறம் தான் முள்ளெல்லாம் எடுத்து போடணும். அதிலே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருக்கு. இப்போ வேறு மழை, தினமும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு கண்டிப்பாக மழை பெஞ்சிருது. ஒரு 4 நாளாக அப்படி தான் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அப்படின்றனால தண்ணி ஊற்றுற வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இந்த வாழை செடியில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாழைச்செடி வச்சு வாழைக்காய் கொஞ்சம் விட்டுருக்கு. ஆனால் அது பிஞ்சாக தான் இருக்குது. வாழைப்பூ நல்லா வந்திருந்தது. இதுக்கு மேலே விட்டால் அது அழுகி தான் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சரி வாழைப்பூ வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பருப்பு ஊற வச்சுட்டு இருந்தேன். சரி இந்த இருக்கிறதுலே பெரிய வேலைன்னா இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது தான். குட்டி பொண்ணை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் இருக்கிறப்ப க்ளீன் பண்ணோம்னா அவள் பிச்சு போட்டுருவா அப்படின்றதுனால அவள் தூங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேனே. ஒரு சிலர் அந்த சின்னதாக வெள்ளையாக இருக்குல்ல, அதுவும் ஒரு கூம்பு மாதிரி அந்த மகரந்த இது மாதிரி இருக்கும், அதுவுமே பிச்சு எடுத்துருவாங்க. ஒரு சிலர் அந்த நரம்பு எல்லாத்தையுமே எடுத்துடுவாங்க. வெறும் அந்த மேலே நார் மாதிரி இருக்குல்ல அது மட்டும்தான் போடுவாங்க. நாங்கள் சின்னதாக வெள்ளையாக இருக்குல்ல, அதுவும் அந்த மகரந்த கொஞ்சம் குண்டாக இருக்கும் அந்த ஒரு நரம்பு மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அப்படியே நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம். பருப்பு ஊற வச்சுருந்தோம். பருப்புமே நல்லா ஊறி வந்துட்டு இருந்தது. சரி அதை அரைச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பருப்பு கூட ஒரு 4 பல்லு 5 பல்லு பூண்டு போட்டுப்பேன். ஏன்னா பருப்பெல்லாம் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்காயமும் அரைச்சதுக்கப்புறமா பெருங்காயம் போடுவேன். நான் வாழைப்பூ வடை எப்படி செய்வேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பருப்பை அரைச்சி எடுத்துப்போம். பருப்பு முடிஞ்சளவு கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துங்க. ஏன்னா இந்த வாழைப்பூவெல்லாம் போகிறதுனால பருப்பு வடையுமே கொரகொரப்பாக இருந்தால் திரிஞ்சு போயிடும். எண்ணெயில் போகிறப்ப எல்லாமே பிரிஞ்சிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குவேன். அது கூட வாழைப்பூ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டிங்க. என்கிட்ட பச்சை மிளகா இல்லை அப்படின்னால பழுத்த மிளகா செடியிலேருந்து அறுத்துனன்ட்டு கொஞ்சமாக வெங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு தட்டி போட்டு வடை போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலே நான் செஞ்ச வடையில் இந்த வாழைப்பூ வடை நல்லாவே வந்திருந்தது. அதிகமாக பிரிஞ்சும் போல், எண்ணெய் மட்டும் புது எண்ணெய் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இல்லைன்னா இந்த வடை நிறைய எண்ணெய் குடிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. பருப்பு மீடியமான வடைக்கு எப்படி தட்டுவோமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அது கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் இந்த வாழைப்பூ போடுறோம்ல, வாழைப்பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது, பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது இந்த வாழைப்பூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்